ரஜினிகாந்த் சார் இன்னெஃபிஷியன்ட் கையாலாகாத அரசு இல்ல நீங்க அந்த பயம் புரியுதா உங்களுக்கு? என்னன்னா குற்றவாளியை நாங்க கைது பண்ணிட்டோம், கமிஷனர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒரு பதில முன்வைக்கும் போது அவங்களுடைய பயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? வேங்கை வயல் விவகாரம் என்ன ஆணுச்சு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம் என்ன ஆணுச்சு, அந்த விஷயங்கள் எல்லாம் திமுக எப்படி கையாண்டுச்சு, அது மாதிரி இது ஆயிடக்கூடாதுங்கிறதா அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. அதாவது நான் என்னுடைய ஸ்டாண்டு திரும்ப நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ வந்து இந்த ஞானசேகரனுக்கு இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தான் தப்பு. நாங்கள் ஞானசேகரன் தண்டிக்கப்பட வேணும், அவனை விட்டுவிடக்கூடாது. அந்த குற்றத்தில் ஞானசேகரன் நிலைப்பாடு நீங்கள் திமுகவுக்கு நீங்கள் எப்படி அழுத்தம் கொடுக்குறீங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள். எங்கள் மீது ஒரு பார்வையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்துறீங்களா, நான் விளக்கம் கொடுக்கணும்ல. சொல்லுங்கள். இந்த குற்றத்தை ஒருபோதும் நாங்கள் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. அதை மிக தீவிரமாக இரும்பு கடம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும், அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், தப்பித்து விடக்கூடாது. இன்னும் ஞானசேகரனுக்கு பின்னாடி எத்தனை குற்றவாளிகள் இருந்தாலும் அவனுடைய தொடர் நடவடிக்கைகள் அவனுடைய கும்பல் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏங்க அதுதானே அவங்க கேட்டாங்க, நான் பதில் சொல்ல வர்றேன். சரி, நீங்களே பேசுங்க. என்ன இல்ல நான் கேட்கலாமான்னு கேட்கிறேன், அதை கூட நான் ஆக்ஷன்ல தான் கேட்டேன், நான் கேள்வியா கேட்கல. சொல்லி முடிக்க விடுங்க. சரி, சொல்லி முடிக்க விடுங்க. என்ன சொல்லியே முடிக்க விடாம அப்புறம் சொல்லுங்க. நீ கூடாம பேச தெரியாதவனை கூப்பிட்டுருந்தீங்க, பேசாம சொல்லுங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், பேசுறவனை கூப்பிட்டுட்டு பேசக்கூடாது, பதிவு பண்ணுங்க சார். அதாவது நாங்கள் அதை கண்டிக்கிறோம். அது இப்போ இன்னைக்கும் நாங்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கோம். எப்போ நாங்கள் போராட்டம் பண்ணோம்னா, அந்த நிகழ்ச்சியில் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவனை பாதுகாத்தால், நடவடிக்கை இல்லை என்று சொன்னால், உரிய வகையில் விசாரணை நடத்தப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராடுவோம். ஏங்க திமுக ஆட்சி வந்த பிறகு 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதிகமான போராட்டத்தை திமுக அரசுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக போராடிய வலியுறுத்திய ஒரே கட்சி இயக்கம் பிஜேபி இல்லை, அதிமுக இல்லை, விசிகா தான். அதை நான் அடித்து சொல்வேன். ஒன்று. இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த வேங்கைவேல் விஷயம் கேட்டீங்க, அதுக்கு எதுனா போராடினீங்களா சார்? வேங்கைவேல் விஷயம் 29 தான் வெளியில் வந்தது. 31ஆம் தேதியே போராட்டம் பண்ணோம். வேறு எந்த கட்சியாக போராட்டம் பண்ணிச்சா? 31ஆம் தேதி 2 நாள் கேப்பில் விடிஞ்சாக்கா நியூ இயரு. 31ஆம் தேதி நாங்கள் புதுக்கோட்டையில் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் பண்ணோம். 3 கட்ட போராட்டம். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். சட்டசபையில் பேசியிருக்கோம். சம்பவம் நடந்த அடுத்த நாள் போராடினீங்க. வேங்கவையெல்லாம் அடுத்த நாளே போராடுறோம், நீங்க போராடணும். சம்பவம் நடந்த அடுத்த நாள் போராடினீங்க. 2 வருஷம் ஆகி குற்றவாளி கைது செய்யப்படலன்னு போராடினீங்களா? போராடிட்டு தான் இருக்கிறோம். போராடிட்டு இருக்கிறோம். இருங்க மேடம், போராடிட்டு ஆட்சி முடியற வரைக்கும் போராடிட்டு இருப்பீங்க. நாங்க என்ன முதலமைச்சராவா இருக்கிறோம்? நாங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம். நாங்க அழுத்தம் கொடுக்கிற நிலையில தான் இருக்கிறோம். நாங்க சட்டசபையில நாங்க தான் பேசியிருக்கோம். அதிமுக சட்டசபையில வேங்கைவேல பத்தி பேசிச்சா? எல்லாம் பேசியாச்சு சார். உங்களுக்கு யாரும் பேசல. நீங்க போராட்டம் வாயே திறக்கிறது கிடையாது. நீங்க வேங்கைவேல குறித்து நீங்க பேசுறீங்க. பெரிய எதிர்க்கட்சி நீங்க தானே கிட்டத்தட்ட 60க்கு 80க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை வச்சிருக்கீங்க. நீங்க இப்ப வேலையில செஞ்ச செயல் என்ன கண்டுபிடிக்க முடியாதா? எதிர்க்கட்சிக்கு நீங்க பேச விட்டாதானே சார் சட்டசபையில வாய்ப்பு கொடுத்தாதானே சார் நீங்க காட்டுங்க. நீங்க வெளியில போராடுங்க. யார் போராடுவாங்கன்றா? நாங்க போராடலன்னு உங்களை யார் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேசிருக்கோம். சட்டசபையில வெட்டுங்க சார். நீங்க தலைவர் எப்ப நினைச்சாலும் போய் முதலமைச்சரை பார்க்க முடியும். நாளைக்கே சொல்லுங்க சார். இத்தனை நாள் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க. ரொம்ப நேரமா வேங்கைவேலை பத்தி விவாதிச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த டாபிக்ல வந்து விவாத கருப்பொருளுக்கு வந்துடலாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, விவாத கருப்பொருளுக்கு வந்துடலாம். நீங்க பாவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அரசுல எங்கேயோ போகுது விவாதம், வேற எங்கேயோ போகுது. நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் விசிகாவுக்கு கிடையாது. அந்த யோகியதை தகுதி நீங்க போராடுனீங்களா? இங்க அம்பேத்கருடைய பிரச்சனை இருந்துச்சு. அம்பேத்கருடைய பிரச்சனை அமித்ஷா பேசினாங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன? எடப்பாடி ஜெயக்குமார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நீங்க உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தா அங்க தெளிவா போய் மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அது சேராது. அவருக்கான வாய்ப்பு அவர் பேசணும். அவருக்கான வாய்ப்பு சொல்லுங்க. விசிகா கட்சியோட துணை பொதுச் செயலாளர் எடுன்னு இந்த
இந்த முதலமைச்சர் சொல்றாரு சார் திமுகல இருந்து அழுத்தம் கொடுக்கறத விட ஒரு கேவலம் என்ன சார் இருக்க முடியும்? நீங்க இவர் வந்து எங்க கட்சியை பத்தி பேசுறாரு. மக்கள் உரிமையை நாங்க விட்டு அவர் பேச விடுங்க மேடம். கொஞ்ச நேரம் அவர் பேசி வேங்கவே எல்லாம் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000 கொலை பாலியல் வன்புணர்வு இந்த ஆட்சியில நடக்குது. இன்னைக்கு விஷயத்துக்கு வாங்க சார். மைய பகுதியில அண்ணா யூனிவர்சிட்டில இந்த மாதிரி நடக்குதுனாக்கா ஒரு மாணவிக்கு தொடர்ந்து நடந்திருக்கு. திமுக நிர்வாகியே பண்றாரு. அதுக்கு என்ன பிரச்சனை பேசுறீங்க? எல்லா ஆட்சியிலையும் எல்லா மாநிலத்திலையுமே குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது. கொல்கத்தால நடந்த சம்பவத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு எல்லா மாநிலத்திலுமே எதிர்க்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நீங்க பார்த்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார். ஒரு மருத்துவமனைக்குள்ள போய் ஒரு மருத்துவரை கத்தியால குத்துறாங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். இதெல்லாம் வந்து குற்ற சம்பவங்களுடைய அடுத்த கட்டம், எக்ஸ்ட்ரீம் லெவல். இது மாதிரி ஒரு ஆட்சியில இருக்கவே முடியாதுங்கிறது அவங்களுடைய பயம். அப்போ எப்படி இந்த ஆட்சி தொடரலாம்? எப்படி முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை மேல குற்றவாளிகளுக்கு எந்த அளவிற்கு பயம் இல்லாத ஒரு மனநிலை இருந்தா இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கேள்வி. ஒன்று, நான் முதல்ல அவங்க எல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து போனீங்கன்னா நான் பேச வேண்டியதில்லை, நீங்கள் பேசலாம். வேங்கவேலுக்கு எங்களை போன்ற யாரும் போராடல, இப்போவும் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் போராடுற இடத்துல தான் இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கோம். கூட்டணி கட்சிங்கிறதுனால நாங்கள் பணிஞ்சு போகலை, சட்டமன்றத்தில் பேசாமல் இல்லை, நீங்கள் பேசலை. நீங்கள் தலித் மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அக்கறை உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று, நீ அப்புறம் பேச ஆரம்பிங்க. அவர் சொல்ற கருத்துல உடன்பாடு இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நீங்க பதிவு பண்ணுங்க. அதே பதிவு பண்ணாதீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றி நடத்துனாங்க. இவங்க ஆட்சியில் தான் நடந்துச்சு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுங்களா? மறுநாள் இவங்க ஆட்சியினுடைய வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். மறுநாள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை வந்து நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னா எந்த அளவுக்கு எந்த தகுதியோட இவங்க ஆட்சி நடத்திருப்பாங்கன்னு பார்த்தேன். மறுபடியும் சொல்றேன், டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சாத்தாங்குளம் அப்பா மகன் கொலை. சாத்தாங்குளத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா மகனை எப்படி நடத்துனீங்க, எப்படி கொலை பண்ணீங்க, எப்படி வந்து அது நடந்ததுன்னு நாடே தெரியும். நீங்க சட்டம் ஒழுங்கு பத்தி பேசலாமா? நீங்க சட்டம் ஒழுங்கு பத்தி பேசலாமா? கள்ளக்குறிச்சிக்கு நீங்க விசாரணை நடத்துறீங்களா? சிபிஐ விசாரணை நடத்துறதுக்கு தயாரான்றா அவங்க கேள்வி கேட்கறாங்க. நான் மறுபடியும் அவங்க கிட்ட வரேன். நேரமின்மை காரணமா நாங்க தான் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம், போராட்டம் நடத்திருக்கோம், மாநாடு நடத்திருக்கிறோம். மது ஒழிப்பு வந்து மிகப்பெரிய மாநாடு, அரசுக்கு எதிரானதான், குறிப்பா மாநில அரசுக்கும் எதிரானதான். நாங்க எந்த விஷயத்துல சமரசம் பண்ணிக்கிட்டோம்? வேங்கவேலு உட்பட அனைத்தும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதிமுக ஆட்சியில் ஒரு முதலமைச்சர் உங்களுடைய தலைவியாக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய இப்போ கொடநாடு பங்களாவிலே கொள்ளையடிச்ச கும்பல் யாரு யாருன்னு கேட்கிறேன். அதுல இருக்கிற சாட்சிகள்லாம் கொலை பண்ணது யாரு? இப்ப எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டு கோட்டா சுத்திக்கிட்டு இருக்காரு.